எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுவையான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சுலபமாக சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். இதை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் கேரட் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்தமாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் எல்லாத்தையும் வதக்க போகிறோம். இது குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இதை வதக்கணும். நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா தான் கேரட் ஹல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலை எடுத்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மேலே அந்த ஆடை வரும் இல்லையா, அதோட சேர்த்திங்கன்னா அந்த அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேரட்டை இந்த பால்லே வேக வைக்க போகிறோம். இது கேரட் வெந்து வரப்போ பாலும் சுத்தமாக வற்றி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் நடுவில் கிண்டி கிண்டி விட்டு நடுவில் வேக வைங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் பால் சுண்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துட்டுது. இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிட்டுது எனக்கு. இப்போ நம்ம இதில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்க, இல்லாட்டி சீனி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சுகர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும், தண்ணியாகும். அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் சரியாயிடும். இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்பு தன்மையை தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆகிட்டுது. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியானது தான் கூட. நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். இதில் நீங்கள் கூட பீட்ரூட் கூட துருவி போட்டு அதையும் சேர்த்தே பண்ணிடலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். இதை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் போடலாம், இல்லாட்டி டேரெக்டாக அப்படியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும்தான் போடுறேன். அப்போ தான் அந்த க்ரன்ச் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் அப்படியே போடுறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். புகழ் புரிந்தில்லோர் கிள்ளை இகர் வார் முன் ஏறு போல் பீடு நடை. அதாவது இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை என்பது அந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.